என்னைக்காவது நீங்கள் பேசும்போது அது அடுத்தவங்களால சரியாக புரிஞ்சிக்க முடியல, இல்லை என் மைண்டில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன், பட் அதை அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். த ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன். முதல்ல ஆர்டிகுலேஷன்னா என்னன்னு பார்ப்போம். த எபிலிட்டி டு கம்யூனிகேட் யுவர் பாயிண்ட்ஸ். நம்ம மனசில் இருக்கிற விஷயத்த அடுத்தவங்க கிட்ட கிளியராக கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஆர்டிகுலேஷன். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கை நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு 2 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம மீட்டிங்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம்னு வச்சுப்போமே, ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் பேசும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ், இப்படி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டு டெவலப் த ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வந்து வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் பேசணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. பட் அது அத்தனையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நம்ம செய்யணும். இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் ரைட்டிங் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். ரைட்டிங் மட்டும்தான் நம்ம மைண்டில் தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மடில்டாக, அதாவது கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்னே இருக்காது, அப்படி தானே? பட் அது நீங்கள் ரைட்டிங் ஃபார்மில் கொண்டு வரும்போது தான் அதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ மனசில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம். நாளைக்கு பேசணும் அப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸ், ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. பட் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அன்இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது இதை சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி கூட பாயிண்ட்ஸ் இருக்கலாம், சிலதை டெலிட் பண்ணிடலாம். பட் இது எல்லாமே நீங்கள் எழுதும்போது தான் உங்களுக்கே ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். நீங்கள் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மில் ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நீங்கள் எழுதி முடித்த உடனே அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம பேசுகிறது நமக்கு முதல்ல புரியுதா, நம்ம பேசுகிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணமா, நம்ம பேசுகிறது அடுத்தவங்க கேட்டால் இது அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு உங்களாலேயே ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான் ரைட்டிங். உங்களுக்கு எப்போவுமே வந்து அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ சொல்கிற சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான் நான் எனக்கு கவர் பண்ண போகிறேன். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து போஸ்டர். நம்ம இப்போ என்ன பேசுகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளோட போஸ்டர், ஏன்னா பாடி லாங்குவேஜ் நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணும். ரொம்ப கூன் போட்டு ரொம்ப ஷோல்டர்ஸ் எல்லாம் ஷ்ரக் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நம்மளே கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்றது அது பாடி லாங்குவேஜ் மூலமாக கம்யூனிகேட் ஆகும். ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பேசும்போது, அதாவது நீங்கள் தான் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பேசும்போது நம்ம ஐ கான்டாக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக பீப்புள் மேலே, ஆடியன்ஸ் மேலே அப்படின்னு நம்ம வச்சிட்ருக்கணும். அந்த நேரத்தில் வந்து ஃபோன் பார்க்குறதோ இல்லை வெளியே பார்க்குறது, ஆர் ஈவன் பென் வச்சுட்டு ஏதாவது ஃபிட்ஜெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம்ம பேசுகிற விஷயத்தில் நம்மளே கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். நெக்ஸ்ட் திங், நீங்கள் பேசும்போது சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஷார்ட் சென்டென்சஸில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளான வேர்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வொக்காபுலரி வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து போட்டு பேசுவாங்க. ஸோ தேட் ஓகே இவங்களுக்கு பயங்கரமாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி காட்டணும்னு. பட் நம்மளோட எய்ம் அது கிடையாது. நம்ம மைண்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ், அதாவது நீங்கள் தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். அவங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட பர்பஸே இங்கே போயிடும் இல்லையா? ஸோ சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மேடை வந்து உங்களோட வொக்காபுலரி ஸ்கில்ஸை காட்டுறதுக்கான சான்ஸ் கிடையாது, பட் உங்கள் மைண்டில் இருக்கிற பாயிண்ட்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ சிம்பிள் வேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொன்று, சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப புக்கில் இருக்கிற மாதிரி டெஃபினிஷன் மாதிரி 3-4 லைன் லெங்க்த்துக்கு இருக்கிற மாதிரி பெரிய சென்டென்சஸ் பேசாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஆடியன்ஸால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் சென்டென்சஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கம்யூனிகேட் ஆர் ஐடியாஸ். நெக்ஸ்ட் திங், ஸ்லோ டவுன், அதாவது நிறுத்தி நிதானமாக பேசுறது. இன்னொன்று, அங்கங்கே சின்ன சின்ன பாசஸ் இருக்கணும். சின்ன சின்ன பாசஸ்னால் ஒரு ஜஸ்ட் அங்கங்கே பேசும்போது அப்படியே நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடணுன்ற மாதிரி ஸ்பீடாக போகாமல் சின்ன சின்ன கேப்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதனால் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கும் அங்கங்கே யோசிக்கிறதுக்கு சின்ன ஒரு கேப் கிடைக்கும். ஓகே நம்ம என்ன பேசுகிறோம், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பேசணுன்ற மாதிரி. இன்னொன்று, மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, ஓகே என்னோட பாஸ்ட்டை நான் பேசுகிறேன் அப்படின்னா அவருக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா, அவங்க எல்லோரும் இந்த உலகத்தில் தான் இருக்காங்களா, நான் பேசுகிறது தான் கவனிக்கிறாங்களான்ற மாதிரி
மாதிரி அங்கேருந்து சில சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல்ஸும் நம்ம ஈஸியாக ரிசீவ் பண்ணணும்னா நம்ம பேசுகிற அந்த ஸ்பீட் மோடில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சின்ன பாஸ் எடுக்கிறது நல்லது தான். அடுத்தது எல்லாரும் ரொம்ப காமனாக செய்கிற ஒரு விஷயம் ஃபில்லர் வேர்ட்ஸ். ஃபில்லர் வேர்ட்ஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது வந்து ஆர் லிட்ரலி, பேசிக்லி, யூனோ, இந்த மாதிரி அடிக்கடி சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு கிரிட்டிக்கல் ஐடியா கம்யூனிகேட் பண்ணணும், ரொம்ப உங்களோட ப்ரெசன்டேஷன்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ் பண்ணால் சொல்கிற விஷயத்தில் நம்மளே ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் அதர்வைஸ் ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஆடியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, ஆர் நீங்கள் ஒரு டிஸ்கஷன் மோடில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, நம்ம திங்க் பண்ணும்போது அங்கங்கே நம்ம இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பேசிக்லி, லிட்ரலி, யூனோ, ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். பட் உங்களோட கிரிட்டிக்கல் ஐடியா கம்யூனிகேட் பண்ணும்போது அவாய்ட் தீஸ் ஃபில்லர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் சொல்கிற பாயிண்ட், டிப்பிக்கலி ப்ரெசன்டேஷன், செமினார்ஸ் இதுக்கு மட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் எவ்வளவோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கலாம், நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கலாம், உங்களோட ப்ரெசன்டேஷன் தான் தி பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். பட் நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும், அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் அந்த கீ பாயிண்ட்டே. ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்போ உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு நடுவில் நீங்கள் மட்டுமே பேசிட்டு இல்லாமல் ஆடியன்ஸையும் இன்வால்வ் பண்ணுங்கள். அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க கிட்டேருந்து சில நான் வெர்பல் சிக்னல்ஸ் கூட கிடைக்கும். எப்படி நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமாக வந்து நம்ம சில சிக்னல்ஸை கம்யூனிகேட் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும். அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, மேபி அவங்க ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட்ன்ற மாதிரி அவங்க உங்களை பார்த்துட்ருப்பாங்க, பட் உங்களை ஃபாலோ பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே பிரேக் பண்ணி யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அவங்களையும் டிப்பிக்கலி இன்வால்வ் பண்ணி நீங்கள் உங்கள் டிஸ்கஷனை கொண்டு போங்க. ஸோ செக்கிங் வித் யுவர் ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ அ வெரி கீ பாயிண்ட் ஹியர். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ரைட்டிங்கை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரைட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஸ்ட்ரக்சர்ட் மேனரில் உங்களால் கொண்டு வர முடியும். அடுத்தது, பேசும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் போஸ்டர், மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட், சிம்பிள் சென்டென்சஸில் பேசுங்க, புரிகிற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், அங்கங்கே சின்ன பாஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆடியன்ஸோட கனெக்டடாக இருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஆர்டிகுலேஷன், அந்த எபிலிட்டி வந்து நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். ஆன் தட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோடையும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.